ஹாய் எவ்ரிவன், நான் தோணும் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுருக்கோம். நம்ம ராயல் என்ஃபீல்டு பற்றி பேச போகிறோம் அப்படின்னு. சரி, ராயல் என்ஃபீல்ட்னா எதுக்கு பிடிக்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் கேள்வி இருக்கும். எஸ் அஃப்கோர்ஸ், இது வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாரை கேட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ராயல் என்ஃபீல்டு ஒரு மாதிரி கெத்துடா அப்படின்னு சொல்லுவாங்க. கெத்து அண்ட் நிறைய டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது 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 பைக் வரப்பே வந்துட்டு ஒரு மாதிரி அர்த்குவேக் வர மாதிரி கொஞ்சம் நடுங்கும். அண்ட் அது ஒரு மாதிரி கை இப்படி விரிச்சு வச்சுருக்கிறப்போ ஒரு மாதிரி கெத்தாக இருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப ரெஸ்பெக்ட் வந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் கெத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உண்மையான கெத்து அப்படின்றது இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னடா சொல்கிறேன் அப்படின்னா, இது இந்தியாஸ் ப்ரைட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. நீங்கள் வந்து இது வரைக்குமே வந்துட்டு அதை வந்து யூஸ் பண்ணாதான் இல்லை அது வந்து பிடிச்சாதான் உங்களுக்கு வந்து கெத்து அப்படின்னு நினைக்கிறீங்க. அது மேனுஃபேக்சரிங் கம்பெனி வெறும் இந்தியாவில் மட்டும் தான் இருக்குது. அது நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய கெத்தாக தெரியல. எஸ் அஃப்கோர்ஸ், நம்ம சென்னையில் மட்டுமே தான் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வந்து இருக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் முக்கியமான ஒரு மெயின் கெத்து. அண்ட் இட்ஸ் அன் இந்தியாஸ் ப்ரைடு. ஸோ அது வந்துட்டு எப்படா சொல்கிறேன், ஒரு பைக் எப்படா இந்தியாஸ் ப்ரைட் ஆகும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதோட ஆரிஜின். ஸோ இந்த ப்ரைடு வந்துட்டு சும்மா வந்து இது வந்துட முடியாது. ஒரு பைக் வந்துட்டு இவ்வளோ பெரிய பேர் அடையணும்னா கிட்டத்தட்ட 150 வருஷத்தோட ஹிஸ்ட்ரி இந்த ராயல் என்ஃபீல்டு இருக்குது. ஸோ அந்த 150 ஹிஸ்ட்ரி என்னன்னா கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சுருக்கமாக சொல்லிட்டு போயிடலான்றது ஒரு விஷயத்துக்காக வந்திருக்கேன். ஏன்னா அது அவ்வளோ பெருசாக நீ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் அஃப்கோர்ஸ், ஒரு கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு முன்னாடி இது வந்து இதோட ஆரிஜின், ராயல் என்ஃபீல்டு ஆரிஜின் எங்கே ஆரம்பிச்சுன்னா அஃப்கோர்ஸ் ஃபாரினில் தான் ஆரம்பிச்சு. 150 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பிரிட்டிஷோட கீழே இருந்தோம். ஸோ அந்த விஷயத்துக்கு நம்மளுக்கு எதுவுமே கிடைக்கல அந்த டைமில். வந்து 150 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு பிரிட்டன் யூகேல வந்துட்டு ஒரு ஊசி கம்பெனி இருந்துச்சு. அந்த ஊசி கம்பெனிக்கிட்டே வந்துட்டு ஒரு சைக்கிள் உருவாக்குற ஒரு கம்பெனி இருந்துச்சு. அவங்களோட பிரான்ச் இருந்துச்சு. அப்போ வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் 2 பேருமே. ஸோ அவங்க 2 பேரும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சைக்கிள் கம்பெனி வந்துட்டு ஓப்பன் பண்ணுவோம். ஸோ அது வந்துட்டு சேல் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு வந்து ஆரம்பிச்சாங்க. அப்புறம் வந்து ஒரு சைக்கிள் கம்பெனி வந்து ஒரு நல்லாவே ஆரம்பிச்சு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி போய்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு அவங்க வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று கிடைச்சிச்சு. ஸோ அந்த என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ராயல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னடா ராயல், அது பேர் வச்சுட்டாங்க. அவங்களோட கம்பெனி பேர் வந்து என்ஃபீல்டு அப்படின்னு பேர் வச்சுட்டாங்க. 2 பேருமே வந்துட்டு என்ஃபீல்டு சைக்கிள் கம்பெனி அப்படின்னு வந்து பேர் வச்சுட்டாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ராயல் ப்ராஜெக்ட் வந்து, ராயல் ப்ராஜெக்ட்னா இந்த அரசுக்கு, ஸோ அரசுக்கோ இல்லை கவர்மெண்ட்டுக்கோ இது எதுக்கும் வேலை செஞ்சாலும் வந்துட்டு அது வந்துட்டு ராயல் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ராயல் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு தான் இந்த மாதிரி வந்துச்சு. எதுனா இந்த ராயல் ஆர்மி, இந்த ராயல் நேவல் ஃபோர்ஸ், இந்த ராயல் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இவங்களுக்கும் அந்த ப்ராஜெக்ட் வந்து. இவங்க என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வெப்பன்ஸாக இருக்கும் தெரியுமா, இந்த ஏர்ஃபோர்ஸ் இல்லை நேவல் ஃபோர்ஸ் இருக்காது, மெயின்லி இருக்கும், பட் அவ்வளோ இருக்காது. அண்ட் ஆர்மி ஃபோர்ஸ். ஸோ இவங்க 3 பேருமே வந்துட்டு இந்த வெப்பன்ஸ் இருக்கணும். அந்த வெப்பன்ஸில் இருக்க ஒரு முக்கியமான பார்ட் வந்து இவங்க ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இவங்க வந்து ஓகே பண்ணிட்டாங்க. எப்படா சான்ஸ் இருக்குது, அது இப்போ ஒரு சைக்கிள் உருவாக்குற 2 பேர் வந்துட்டு எப்படா ஒரு கன்னோட ஒரு பார்ட் வந்து உருவாக்க முடியும், இப்போ ப்ராக்டிக்கலாக ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தாங்க ஓகே ஒத்துக்கிறேன். வீட்டுக்கு ஒரு இன்ஜினியர் இருக்காங்க, அப்புறம் வந்துட்டு ஊருக்கு ஒரு இன்ஜினியர் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் 2 பேர் இருந்தாங்க. சரி, இதெல்லாம் அவங்க வந்துட்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்கிறப்போ வந்துட்டு அந்த ஆட்டோமொபைல் மெக்கானிக்கல் எல்லாமே வந்து கரைச்சி குடிச்சிட்டு தான் முன்னாடி வந்திருப்பாங்க அந்த ஒரு காலகட்டத்தில். ஸோ அவங்க 2 பேருக்கும் இந்த ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு நினச்சி அவங்களும் எடுத்துட்டாங்க. ஸோ ராயல் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் வந்துச்சு. என்ஃபீல்டு வந்து ராயல் என்ஃபீல்டாக பேரை கொடுத்து ஒரு பெரிய லெவலில் கொண்டு போனாங்க. ஸோ அது வந்துட்டு ஆர்மிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது அந்த ப்ராஜெக்ட் வந்து முடிச்ச அப்புறமா அப்போ என்ன பண்ணாங்கன்னா, இந்த சைக்கிள் வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த சைக்கிளுக்கு ஒரு மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணாங்க. கொஞ்சம் வெயிட் ஆச்சு சைக்கிள், பட் இருந்தாலும் நல்லபடியாக ஒரு ப்ராஜெக்டாக இருந்துச்சு. ஒரு பெரிய ஹிட் கொடுத்துச்சு அந்த மோட்டார் ஃபிக்ஸ் பண்ண அப்புறமா. ஸோ அப்போ வந்து ஒரு மோட்டார் பைசைக்கிள், ராயல் என்ஃபீல்டோட மோட்டார் பைசைக்கிள் அப்படின்னு பேர் அடிப்பட ஆரம்பிச்சு நிறைய பேர் 2 பேர் ஆரம்பிச்சாங்க. இவங்க வந்து இதுதான் எங்களோட மெயின் பிசினஸ். ஸோ அந்த விஷயத்துக்காகவே இந்த ராயல் கான்ட்ராக்ட் கிடைச்சதால 2 பேர் கூட வந்துட்டு கான்ட்ராக்ட் வளர்த்துட்டாங்க. அவங்க வளர்த்துட்டு அப்புறமா இது எப்படியாவது செல் பண்ண முடிச்சுட்டு 2 பேர்கிட்ட அந்த ராயல் மின்ட்டுக்குள்ள ராயலில் இருக்கிற நிறைய பேர்கிட்ட வந்துட்டு கவர்மெண்ட்டாக இருக்க நிறைய பேருக்கு வந்து இது வந்து சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தான் பேர் ஆரம்பிச்சு அப்புறம் வந்துட்டு வேர்ல்டு வார் 1 நடந்துச்சு. ஸோ வேர்ல்டு வார் 1 நடக்கிறப்போ, உலகப்போர் 1 நடக்கிறப்போ வந்துட்டு நிறைய பேருக்கு லாஸ் இருக்குது. பட் இந்த டைமில் வந்துட்டு ராயல் என்ஃபீல்டு ஒரு மிகப்பெரிய லாபம் ஆடிச்சு. என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரிட்டிஷர்ஸ் வந்துட்டு ஒரு போர் நடக்க போகுது. ஸோ ஜெர்மனிக்கு எதிர்த்து நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது, இல்லை ஜெர்மனிக்கு சப்போர்ட் பண்ணுற நிறைய கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படியாவது ஒரு நுழையணுமே. ஸோ ஒரு பெரிய ஒரு டேங்க் எடுத்துகிட்டு போக முடியாது, இல்லை ஒரு பேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது, இல்லை பஸ்ஸோ இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய வெஹிக்கல் எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா அங்கே வந்து போர் நடக்குது. ஸோ போர் நடக்கும்போது வந்து அந்த இடத்துல பள்ளமாக இருக்கும், இல்லை மேடு பள்ளமாக இருக்கும், இல்லை ரொம்ப சகதியாக இருக்கும், ஒரு புல்லட் அங்கே வந்து போய்கிட்டு இருக்கும், பாம்பெல்லாம் பிளாஸ்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு ஈஸியாக ஓட்டப்படுற ஒரு வண்டியை வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறப்ப வந்துட்டு ராயல் என்ஃபீல்டை வந்துட்டு அவங்க காலில் வந்து விழ ஆரம்பிச்சிச்சு. சரி, ராயல் என்ஃபீல்டோட மோட்டர் வண்டியை நம்ம வந்து வாங்குவோம். ஸோ அது வந்துட்டு அப்போ வந்து யாரும் பார்க்கல அது வந்து எப்படி இருக்கும், என்ன இருக்கும், அதெல்லாம் பார்க்கல. அது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணுற மாதிரியான ஒரு அப்டேட் பண்ணிட்டு தான் நம்ம ஜெர்மனிக்கு எப்படியா உள்ளே போகிற மாதிரியான அந்த போர் நடக்கிறப்ப வந்துட்டு எல்லாருமே அதை யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வேர்ல்டு வார் 1 நடக்குது. அந்த டைமில் வந்துட்டு ராயல் என்ஃபீல்டோட பேர் வந்து அடிப்படுது, நிறைய லாபமாகுது, கம்பெனி வந்து ஒரு பெரிய லெவலில் போச்சு. ஸோ இப்படி தான் வந்து வேர்ல்டு வார் 1 நிறைய மறந்துட்டு போச்சு. வேர்ல்டு வார் 2 வருது. என்னடா லாஸ் ஆச்சு கேட்டிங்கன்னா, அது இன்னும் டபுள் ஆக ஆரம்பிச்சிச்சு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு பிரிட்டிஷ் வந்துட்டு ஜெர்மனியை உள்ளே போய் அடிக்கிறோம் அப்படின்னு வந்து நினச்சிட்டாங்க. ஸோ அதுக்காகவே வந்துட்டு அவங்க வந்துட்டு நிறைய மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அப்டேட் இந்த மைலேஜ், சிசி இதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு இன்னும் அப்டேட் பண்ணுங்கள், இல்லை வந்துட்டு
வெயிட் ஆனால் கூட பரவாயில்ல, நாங்கள் அதெல்லாம் பார்த்துக்கணும், நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணுற மாதிரியான விஷயத்தை வந்து ரெடி பண்ணிக்குவாங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்கிற இந்த கம்பெனி வந்து இன்னும் பெருசாக போய்கிட்டு அந்த 2 பேரும் வந்துட்டு என்னடா இது நம்மளுக்கு வச்சு அடிச்ச லக்கா அப்படின்னு நினைக்கிற மாதிரி இன்னொன்றும் வர ஆரம்பிச்சு. நிறைய கண்ட்ரிஸ் இந்த ஜெர்மனி எதிர்த்த நிறைய கண்ட்ரிஸ் இருந்துச்சு, ரஷ்யா இருந்துச்சு, ஸோ இந்தியாவுக்குள்ள இந்த பிரிட்டிஷர்ஸ் கூட இருந்தாங்க தெரியுமா. ஸோ அவங்களும் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஸோ அப்போ வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, ஸோ அவங்களும் வந்துட்டு ஜெர்மனிக்கு கூட வந்து சண்டை போட போகிறாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க எப்படி ட்ரை பண்ணியிருக்காங்க உள்ளே போகிறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃப்ளைட் போகுது, அதாவது ஜெர்மனி பக்கமாக ஒரு ஃப்ளைட் போகுது, அந்த ஃப்ளைட்லேருந்து ஒரு சோல்ஜர் இறங்கினான்னா அவங்க கூடவே வந்துட்டு அந்த ராயல் என்ஃபீல்டும் இறங்கும் பேராஷூட்டில். ஸோ கேட்குறப்ப எப்படி இருக்கு வாவ் அப்படின்னு இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு கெத்து வாங்கிட்டு போச்சு. ஸோ ராயல் என்ஃபீல்டு வந்து மேலே போக 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 வந்து வளர்ந்துக்கிட்டே போச்சு. கடைசியில் ஒரு நாள் என்ன ஆகும், எல்லாமே ஊற்றிக்குது. நான் சொல்லியிருக்கேன் நிறைய இந்த மோட்டிவேஷன் வீடியோ அப்படின்னு பேசுகிறப்போ, நான் மோட்டிவேஷன் வீடியோ பேசுகிறப்போ ஒரு மனுஷரை பற்றி தான் பேசுவேன். இப்போ வந்து ஒரு கம்பெனி பற்றி பேசினாலும் நம்ம இந்தியாஸோட ப்ரைட் அப்படின்னு சொல்கிறப்போ அதை பற்றி பேசாமல் இருக்கிறது ரொம்ப தப்பாக இருந்துச்சு. ஸோ இந்த விஷயத்தாவே இந்த ஒரு கம்பெனி வந்துட்டு போகும். ஸோ கீழே, அதாவது எனக்கும் அடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து இந்த கம்பெனி வந்து கீழே போகிற அந்த டைம் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஒரு எவ்வளோ தான் வளர்ந்து போனாலும் ஒரு வாட்டியே தான் கீழே வேணும். ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்போ ராயல் என்ஃபீல்டு வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே எப்படி என்ட்ரி கொடுத்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி தான் பிரிட்டிஷர்ஸ் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ அவங்க வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே நம்மளை செக் பண்ணுறதுக்கு இந்த ஜனங்கள்லாம் நிறைய பேர் தப்பு இல்லை பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய பேர், இல்லை நிறைய படித்தவங்க, இல்லை நிறைய காசு இருக்கிறவங்க இருப்பாங்க தெரியுமா. ஸோ அவங்கலாம் வந்துட்டு இந்த புல்லட் வந்து ஒருத்தர் 2 பேர் வருஷத்துக்கு வந்துட்டு ரொம்ப 1-2 தான். ஸோ பிரிட்டிஷர்ஸ் இந்த காலகட்டத்தில் அப்புறமா வந்து பிரிட்டிஷர்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. ராயல் என்ஃபீல்டு வந்துட்டு நிறைய கண்ட்ரீஸில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே அப்படின்ற நிலைமையில் ஓடிச்சு. இந்தியா விட்டு பிரிட்டிஷர்ஸ் போனாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு இங்கே எதுவுமே இல்லை, டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு இந்தியாவில் வேறு எதுவுமே இல்லை, நத்திங். ஏன்னா வந்துட்டு நம்ம இந்தியா பற்றி நம்மளுக்கு தெரியாத விஷயமா இந்த பக்கம் பாகிஸ்தான், இந்த பக்கம் சைனா அப்படின்னு வந்து ரொம்ப சண்டையாக போய்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஆர்மிக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்காக ஒரு வண்டி இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கணும். ஏன்னா ஒரு பெரிய வண்டியெல்லாம் வச்சுட்டு எங்கே போக முடியாது. ஸோ இந்தியாவுக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னா, கவர்மெண்ட் வந்துட்டு 800 ராயல் என்ஃபீல்டை வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே வர வச்சாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு பாட்டாக பிரித்து தான் கொடுத்தாங்க. அது வந்து நம்மளே வந்து அசம்பிளி பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு பாட்டாக பிரித்து தான் அனுப்புகிறாங்க. அது வந்து ஓகே பண்ணிவிட்டு அது வந்து அசம்பிளி பண்ணிவிட்டு அங்கே இருந்த நிறைய ஒரு ஹை போஸ்ட்டில் இருப்பாங்க தெரியுமா, ஆர்மி ஆஃபீஸர்ஸ், இந்த நேவல் ஆஃபீஸர், இந்த ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்க தெரியுமா. அவங்க வந்துட்டு ஒரு 800 ஆஃபீஸர்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்தாங்க. அவங்கலாம் ஒரு சில வருஷம், நான் சொல்கிறதுக்கு வந்துட்டு அரௌண்ட் 1950s. ஸோ நமக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சி ஒன்று ரிப்பப்ளிக் டே, அந்த ரிப்பப்ளிக் இயர் அப்படின்னு சொல்லணுமா, அந்த ஒரு வருஷத்துக்கு அப்புறம் தான். ஸோ சில வருஷத்துக்கு அப்புறமா அவங்க வந்து ரிட்டையர் ஆகிறாங்க. ரிட்டையர் ஆகிட்ட அப்புறமா அவங்க கிட்ட தான் புல்லட் இருக்குது. ஸோ ஒரு புல்லட் இருந்தாலே வந்துட்டு ஒரு பெரிய மனிதம் அப்படின்னு சொல்ல வரல, ஆர்மி ஆஃபீஸர் கிட்ட அந்த மாதிரி ஒரு புல்லட் அப்படின்னு வந்து நிறைய பேர் ஊருக்காரங்களாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஜனங்க வந்துட்டு நிறைய பேர் அதை திருட கூட ஆரம்பிச்சிட்டாங்க இந்தியாவில் வந்துட்டு. ஸோ ஒரு ராயல் என்ஃபீல்டை வந்துட்டு வச்சிருந்தா ஒரு பெரிய மனுஷன் அப்படின்னு வந்து நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜனங்க வந்துட்டு ஒரு ராயல் என்ஃபீல்டு பற்றி ஒரு பெரிய பெருமையாக பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ஆர்மி ஆஃபீஸர் கிட்ட இருக்கு, ஒரு நேவல் ஆஃபீஸர் கிட்ட, ஒரு ஏர்ஃபோர்ஸ் ஆஃபீஸர் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ் விழா ஆரம்பிக்குது. நிறைய பேர் வந்துட்டு நிறைய இந்த பைக் கம்பெனிஸ் எல்லாம் பெரிய பைக் கம்பெனிஸ் எல்லாம் வருது, இன்க்ளூடிங் ஹார்லி டேவிட்சன், ஒரு மிகப்பெரிய கம்பெனி, உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ராயல் என்ஃபீல்டு வந்துட்டு இந்த பக்கம் என்னதான் ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக இருந்தாலும் ஓகே ஏதோ ஒரு ஓடணுன்ற நிலைமையில தான் ஓடிட்டு இருக்கு. கடைசியில் வந்துட்டு பிரிட்டிஷ்காரங்க வந்துட்டு சரி இதுக்கு மேலே வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு இது வந்து மூட போகிறாங்க. அந்த டைமில் வந்துட்டு இந்தியாவில் இந்த சென்னையில் வந்துட்டு நம்ம ஒருத்தர் எய்ச்சர் அப்படின்ற அந்த கம்பெனி பேர் வந்து கேட்டுப்பட்டிருப்பீங்க. ஸோ அதோட சிஓ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இந்த கம்பெனி வந்து எனக்கு கொடுத்துருங்க, நான் வந்து இந்த கம்பெனி வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வந்து ராயல் என்ஃபீல்டு இந்த சென்னையில் வந்து வாங்கிட்டு எதுக்கு வாங்குறேன் அப்படின்னா அவரோட பையன், ஸோ இவர் வந்து சிஓ, அவரோட பையன் வந்துட்டு சித்தார்த் ஹிலால் அப்படின்ற அந்த பையன் வந்துட்டு ஒரு 20 வயசு இருக்கும். அந்த பையன் வந்துட்டு எனக்கு வந்து பைக் நான் ரொம்ப கிரேஸ் இருக்கேன், அந்த கம்பெனி நான் வாங்கிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த கம்பெனி வாங்கிட்டு அப்புறமா வந்துட்டு சித்தார்த் ஹிலாலுக்கு ஒரே ஒரு மோட்டிவேஷன், இந்த கம்பெனி வந்து நான் பெருசாகும். இந்த எய்ச்சர் கம்பெனி இந்த எய்ச்சர் கம்பெனி வந்துட்டு நிறைய ப்ராடக்ட் வந்து உருவாக்கிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 13-14 பிரான்ச் இருந்துச்சு. இந்த ட்ரக் உருவாக்குற கம்பெனி, இந்த செருப்பு, வாட் எவர் அவங்களோட ஒரு 13 ப்ராடக்ட்ஸ் இருந்துச்சு. அது வந்து உருவாக்கி இருந்துச்சு. 14ஆவதா இது வந்துட்டு ராயல் என்ஃபீல்டு வந்துச்சு. சரி, இந்த ராயல் என்ஃபீல்டு இருக்கிறப்போ சித்தார்த் ஹிலாலுக்கு ஒரே ஒரு இதுதான், நான் இனிமேல் 2 ப்ராடக்ட் தான் இனிமேல் விற்க போகிறேன், மிச்சம் இருக்கிற எல்லாத்தையும் வந்து நான் கேன்சல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாரு. எதுடா நீ இப்படி கேன்சல் பண்ணுற அவங்கள்ட்ட அவரோட அப்பாவே கேட்டப்போ கூட, நான் எல்லா இடத்துலையும் கையை வச்சு கீழே இருக்கிறத விட ஏதோ 2 கையை வச்சு நான் மேலே இருக்கிறது ரொம்ப நல்லதா எனக்கு தோணுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு ஒரு ரேஞ்ச் ஆஃப் லெவலுக்கு, ஏதாவது இங்கே வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிடுச்சு. ஸோ புல்லட் வந்துட்டு ஒரு ப்ரைடு, புல்லட் வந்து ஓடினா ஒரு கெத்து அப்படின்னு வந்து நிறைய பேர் தெரிஞ்சு. ஏன்னா நிறைய ஆஃபீஸர்ஸ், ஆர்மி ஆஃபீஸர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்துக்காகவே விற்கணும். ஸோ நிறைய பேருக்கு மனசில் ராயல் என்ஃபீல்டு வாங்கணும் இருக்கு, பட் அதை விற்கணும், எப்படி விற்கணும்னு தெரியல. பட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னா எப்படி பண்ணாங்க அப்படின்னா, இங்கேருந்து ஹிமாலயாஸ் போயிட்டு வரதோ, இல்லை இங்கேருந்து ஒரு டூர் போயிட்டு வரதோ, இல்லை வீக்கெண்ட்ஸ் ஆனால் ஃபேமிலி கூட ட்ரிப், ஒரு சின்ன 2 பேர் இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஃபேமிலி ட்ரிப் போகிறதோ, இல்லை இப்படி உருவாக்கி இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ராயல் என்ஃபீல்டு வச்சிருந்தோம் ஒருத்தரும் இன்னொருத்தரும் இருந்தாங்கன்னா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான உருவாக்கி மைண்டுக்குள்ளே புகுத்தி விட்டுட்டாங்க. ஸோ ராயல் என்ஃபீல்டு இப்படி தான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி இப்படி ஒரு வருஷத்துக்கு வந்துட்டு அவங்க எய்ச்சர் கம்பெனி வந்து வாங்கினப்போ வந்துட்டு வருஷத்துக்கு 20 to 25 அவ்வளோதான், ஒரு மேக்ஸிமமே அவ்வளோதான் அப்படின்ற ஒரு லெவலுக்கு போயிடுச்சு. போக
அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அதிகமாக பண்ண இப்போ உங்களால் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், நம்ம இந்தியாவிலே வந்துட்டு அதோட மேனுஃபேக்சரிங் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவோட மிகப்பெரிய ப்ரைடாக ராயல் என்ஃபீல்டு இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு இது வரைக்குமே நீங்கள் அது ஓட்டுனா கெத்து, அதோட சவுண்டு கிட்டாக கெத்து அப்படின்னு வந்து நினைப்பீங்க தெரியுமா? இது இந்தியாவோட ஒரு 150 வருஷத்தோட வரலாறு சொன்ன அப்புறமா உங்களுக்கு இதுதாண்டா கெத்து அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இனிமேல் நீங்கள் வந்துட்டு ஒரு ராயல் என்ஃபீல்டு லவராக இருந்தாலும், ராயல் என்ஃபீல்டு வாங்கணும், நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு வந்து நீங்கள் நினைச்சிருந்தாலும், இந்த கதை நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதோட ஒரு சவுண்ட் ஆகட்டும், இல்லை அதோட வெயிட் ஆகட்டும், சம்திங் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அது மைண்டில் வராது. இந்த கதை கேட்டப்புறமா இது இந்தியன் ஆஃபீஸர்ஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருந்திருக்கு அப்படின்னு வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிய வரும்ன்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் இட்ஸ் வந்து இந்தியாவோட ப்ரைட் அப்படின்னு சும்மாலாம் சொல்லக்கூடாதுல்ல. ஒரு போர் காலத்தில் இதுதான் கரெக்ட் அப்படின்னா அவங்களே பிரிட்டிஷர்ஸே வந்து நினைச்ச ஒரு கம்பெனி வந்துட்டு நம்ம இந்தியாவில் இருக்குது, நம்ம மெயினாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்க, சென்னையில் இருக்குது அப்படின்றப்ப வந்துட்டு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் தானே. ஸோ அந்த விஷயத்துக்காக இந்த வீடியோ சொல்லிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி தான் நான் சித்தார்த் ஹிலாலோட ஒரு சின்ன மோட்டிவேஷன் எடுத்துக்கோன்னா, நம்ம ஒரு 10 இடத்துல கையை வைக்கிறத விட ஏதோ ஒரு இடத்துல கையை வச்சு அதில் வந்து அது டாக்ஸிக்காக இருக்க வேணாம், எது கெட்டதாக இருக்க வேணாம், பட் ஒரு நல்லதாக இருந்துச்சு அந்த இடத்துல கையை வச்சு நம்ம வந்து மேலே போகிறது ரொம்ப நல்லதான விஷயம். அண்ட் அதோட கான்ஃபிடன்ஸை நீங்கள் விட்டுறாதீங்க. எப்படியாவது நான் இதில் வந்து சக்ஸஸ் ஆகிடுவேன்ற ஒரே ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா எதுவும் முடியும். அது ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை ஒரு மனுஷனாகட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு நாள் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நீங்களும் நினச்சி உங்களோட லைஃப்பில் ஏதோ சின்ன மோட்டிவேஷன் இருந்தாலோ, அது ஒரு பேஷனாக இருந்திருந்தாலோ, கமான் கெட் இட். ஸோ உங்களால் முடியாதுன்றது இப்போ எதுவுமே இல்லைங்க, எல்லாமே எல்லாத்தாலையும் முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குள்ளே வந்துருச்சுன்னா முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நம்ம இப்படியே சக்ஸஸோட பாதையை நோக்கி போய்கிட்டே இருக்கணுன்ற ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன். அண்ட் எஸ், இந்த வீடியோ வந்துட்டு உங்கள் ராயல் என்ஃபீல்டு லவர்ஸ், இந்த யூசர்ஸ், இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்க தெரியுமா? ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் யாராவது இருப்பாங்க, ஒருத்தராக இருப்பாங்க அவங்க ஃபேமிலி வந்துட்டு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்களுக்கு வந்து அண்ட் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து பிடிக்குமா இல்லையா. ஐ மீன் இப்போ வந்துட்டு இந்தியாவில் வந்து கேட்டிங்கன்னா நிறைய பேருக்கு ராயல் என்ஃபீல்டு பிடிக்குங்க. இப்போ வந்துட்டு ஏதோ ஒருத்தர் 2 பேர் தான் இந்த டியூக், கேடிஎம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பட் நான் மோஸ்ட் ஆஃப் தி ஆரி தான், ராயல் என்ஃபீல்டு தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு வந்து கமெண்ட் எழுதி பண்ணுங்கள். அண்ட் இது மாதிரி டாபிக் நான் எதாவது பேசணும் அப்படின்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மோட்டிவேஷன் வீடியோ வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போடுறேன், ரொம்ப லேட்டாக போடுறேன்னு எனக்கு தெரியுது. ஸோ மண்டே மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீக்கிரமாக போடுறேன், நானும் ட்ரை பண்ணுறேன். அண்ட் எஸ், இன்னும் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷனோட சோஷியல் மீடியா லிங்க் கொடுக்குறேன். அண்ட் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி டிஎம் பண்ணி மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி டாபிக் பேசுங்க அப்படின்னு வச்சுன்னா நான் சீக்கிரமாக வந்து பேசுகிறேன். அண்ட் ஆல் தட் பீயிங் செட், நான் உங்களை இன்னொரு வீடியோ லிமிட் பண்ணுற இருக்கும். அன்டில் தென், திஸ் இஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் தருண் லவ் யுவர் பைச்சர்ஸ்.